ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, சில 200 ஊப்பிகள் செம்மையாக கதறிட்டு இருக்காங்க. அதாவது இந்த குட் பேட் அக்லி படம் வந்து நல்லா இருக்குன்னு நாங்கள் சொன்னோம். சில பேர் சொன்னோம், எனக்கு அந்தளவுக்கு இந்த படம் பிடிக்கல. விஜய் சார் ஃபேன்ஸுக்கு ஓகே, நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்குது, அதனால் சொன்னாங்க. அதுக்கு வந்து 200 ஊப்பிகள் ஓட்டுக்காக வந்து இப்படி பிச்சை எடுக்கிறீங்களாடா, வெக்கமா இல்லையாடா? நீ நான் வேற இல்லைடா, இப்போ தான் தெரியுதாடா அவங்களுக்குலாம் அப்படின்னு கேட்குறீங்களடா. 200 ஊப்பிகளா? 2010 சிஎம், நான் கட்சி பேர்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல கைஸ், அது என் சேனலும் கிடையாது. நான் பேசுகிறது தளபதியோட ரைவல் பற்றி தான். சில தற்குறிகள் பேசுகிறாங்க இல்லையா, அவங்கள பற்றி மட்டும்தான். அந்த ஃபங்க்ஷனில் ஓப்பனாகவே ஏகே அவர்கள் சிஎம்மை அட்டாக் பண்ணி பேசினார். 6 மாதம் அவர் வெளில வர முடியல, அவருக்கு ட்ரெட் இருந்துச்சு, கொலை மிரட்டல் இருந்துச்சு. அன்றைக்கெலாம் நீங்கள் எங்கடா போனீங்க? இன்றைக்கி அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க, அவர் தலன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவர் படத்தை ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறானுங்க. என்ன நீங்கள் ஓட்டுக்காக பிச்சை எடுக்கிறீங்களா, இல்லை நாங்கள் ஓட்டுக்காக பிச்சை எடுக்கிறோம்? ஏய், அவர் எங்கள் நண்பருடைய அண்ணனுடைய நண்பர்ரா, நாங்கள் கேட்போம்டா. அவர் அந்த படத்துலேயே சொல்லிட்டாரு, ஐ எம் வெயிட்டிங் நண்பா. தளபதி டைலாக்கே வச்சிட்டாரு. நீங்கள் நடுவில் பூந்த ஆட்டையை கலைகள்லாம் ஒரு வேலைக்கும் ஆகாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன்டா. அந்த 2 பேர் கண்ணாடி போட்டு பேசினுக்கிறானுங்க, இந்த பிரசாந்த், அந்தகன், வலைப்பயிற்சி அந்தகன், எல்லாருக்கும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், 2026 டிவிக்கே தாண்டா. அவ்வளோதான். அப்புறம் இந்த பிரசாந்த் மேலாம் நிறைய மரியாதை வச்சுருந்தேன். ஃபேன் பாய் சம்பவம், என்னடா ஃபேன் பாய் சம்பவம்? இருக்கிற 10 படத்தை, பழைய படத்தை எல்லாத்தையும் எடுத்து ரெஃபரன்ஸாக போட்டால் நீங்கள் ஃபேன் பாய் சம்பவம். ஃபேன் பாய் சம்பவம்னா என்னன்னு தெரியுமா? விக்ரம், மெர்சல், பேட்டை, இதுதான் உண்மையான ஃபேன் பாய் சம்பவம். இதெல்லாம் ஃபேன் பாய் சம்பவமே கிடையாது. இது ஃபேன் பாய் சம்பவம் கணக்கிலே வராது. ரீல்ஸ் பண்ணுறாங்க பற்றியா? இருக்கிற அஜித் சார் பாட்டு, சிம்ரன் மேடம் பாட்டு எல்லாத்தையும் ரீல்ஸில் எடுத்து ஒரு 2.5 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் படம் இருந்துச்சு. முட்டு கொடுக்காத பிரசாந்தே, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வாங்கிட்டான்றதுனால நீ ரொம்ப ரொம்ப ஓவராட்டி ஆத்துற. யாருமே இல்லாத கடையில் காசை கொடுத்தா எதை வேணாலும் சாப்பிட்ருவீங்களாடா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி படம் ரிவ்யூலாம் பார்க்காத, ரிவ்யூலாம் பார்க்காம படத்துக்கு அப்போ என்னத்துக்கு ரிவ்யூ பண்ணுற? ரிவ்யூ பண்ணாத. தேங்க்யூ காய்ஸ்.